ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். குடும்பத்துடன் திரண்டு வந்த இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சரை வரவேற்றனர். அப்போது முதலமைச்சருடன் அவர்கள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இங்கிலாந்தில் கால் பதித்ததும் தமிழர்களின் பாசம் தன்னை அரவணைத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ் சொந்தங்களின் வரவேற்பால் நெகிழ்ந்து போனதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மதுரையில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மல்லிகைப்பூ விவசாயிகளுடன் கலந்துரையாடி பிரச்சினைகளை கேட்டறிந்தார். திருமங்கலத்தில் மல்லிகைப்பூ கூடைகளுடன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த விவசாயிகள் சாகுபடி விற்பனையில் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகளை விவரித்தனர். இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் மதுரை என்றாலே மல்லிதானே என்று தலைப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்துள்ளார். மல்லிகை விவசாயத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், மல்லிகை சாகுபடிக்கு சாதகமான சூழலை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரியுள்ளார். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசின் இருக்கைக்கு கீழே ஓட்டு கேட்பு கருவி வைத்தது உள்பட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமத்தியது. அதற்கு பதிலளிப்பதற்காக அவகாசம் கடந்த 31ஆம் தேதி முடிந்த நிலையில் மேலும் 2 நாட்கள் அளிக்கப்பட்ட அவகாசத்திலும் அன்புமணி பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது. 2வது நோட்டீஸிற்கும் அன்புமணி பதிலளிக்காவிட்டால் நடவடிக்கை எப்படி இருக்கும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் வழக்கம் போல பாடல் மூலம் பதிலளித்தார். இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏங்கண்ணு, எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? எதுக்கு கொடுக்குறோம்? நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் சென்னை மாநகராட்சிக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தவில்லை என கூறி பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் பிரகாஷ் கர்காவா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் தயாரிக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்யாமல் சென்னை கடல் பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்தது. மேலும் சிலைகளை கரைக்க கட்டணம் நிர்ணயிக்க ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டிய தீர்ப்பாயம் அவ்வாறு ஏன் கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பியது. கட்டணங்கள் வசூலித்தால் அந்நிதியை கொண்டு சிலை கரைப்புக்கு பிறகு தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பாயம் யோசனை தெரிவித்தது. பிஆர்எஸ் கட்சியிலிருந்து நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்ட அக்கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவின் மகளும் சட்டமேலவை உறுப்பினருமான கவிதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளையும் ராஜினாமா செய்துள்ளார். தெலங்கானா எதிர்க்கட்சிகளின் கைப்பாவையாக கவிதா செயல்படுவதாக பிஆர்எஸ் கட்சியினர் குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் நேற்று அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அதிரடி திருப்பமாக பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள கவிதா சட்டமேலவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை தெலுங்கானா சட்டமன்ற சபாநாயகரிடம் வழங்கிவிட்டதாகவும் செய்தியாளர்களிடம் கவிதா தெரிவித்தார். பிஆர்எஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது கட்டப்பட்ட காலேஸ்வரம் அணையில் ஒரு தூண் சரிந்து விழுந்த நிலையில் ஊழல் புகார் எழுந்தது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கவிதா தனது கட்சியினர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்ததை அடுத்து நேற்று பிஆர்எஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முகூர்த்தம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் பூக்கள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. சத்தியமங்கலம், கொத்தமங்கலம், தாண்டாம்பாளையம், பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் பூக்கள் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் ஏலம் விடப்படுகின்றன. இந்நிலையில் முகூர்த்தம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மல்லிகை உள்ளிட்ட அனைத்து பூக்கள் விலையும் சத்தியமங்கலம் சந்தையில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது.
இதில் பார்த்தீங்கன்னா சத்தி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல வகையான பூக்கள் மார்க்கெட்டுக்கு வருது. இதில் டெய்லி ஏழாம் முறையில் நடைபெற்று வருகிறது. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்றைக்கி 1200 ரூபாய்க்கும், நேற்று 60 ரூபாய்க்கு விற்ற சம்மிங் இன்றைக்கி 240 ரூபாய்க்கும், நேற்றுக்கு 250 ரூபாய்க்கு விற்ற முல்லைப்பூ இன்றைக்கி 600 ரூபாய்க்கும் விலை போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு முகூர்த்தம், அதை எடுத்து ஓணம், அடுத்தடுத்து விசேஷங்கள் வர்றதுனால விலைகள் அதிகமாக உயர்ந்து காணப்படுது. சத்தியமங்கலம் சந்தையில் பூக்கள் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாளை பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கேரள போக்குவரத்து துறை ஊழியர்கள் கண்ணூரில் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள பேருந்து நிலையத்தில் பாரம்பரிய உடையில் அத்தப்பூ கோலமிட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பின்னர் சினிமா பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். ஊழியர் ஒருவர் மகாபலி மன்னர் வேடமிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். பேருந்து ஒன்றின் ஓட்டுநர் இருக்கையிலும் அமர்ந்து ஒய்யாரமாக போஸ் கொடுத்தார். வெள்ளிக்கிழமை ஓணம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கேரளா முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. கனமழை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்குமாறு பிரதமர் மோடியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ள அவர் பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களின் வெள்ள நிலைமை மிகவும் கவலை அளிப்பதாக கூறியுள்ள ராகுல், இதுபோன்ற கடினமான காலங்களில் பிரதமரின் கவனமும் ஒன்றிய அரசின் தீவிர உதவியும் மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகள், கால்நடைகள் மற்றும் அன்புக்குரியவர்களை காப்பாற்ற போராடி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாநிலங்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு உடனடியாக சிறப்பு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தி பிரதமர் மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் உள்ள பாசிச கும்பல் ஒன்று பொய்ச் செய்திகளை பரப்புவதை அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் பொய்ச் செய்திகளை முறியடிப்பது குறித்த 3 நாள் பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற NSS மாணவர்களுக்கு சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மூலம் 3 ஆண்டுகளில் 47,000 பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி, ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா, ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. போலி செய்திகள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு. குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய உதயநிதி தனது கருத்தையே பொய்ச் செய்தியாக பரப்பி மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் என்றார். இந்த பெரியார் மண் பொய்யை நம்பாது எனவும் குறிப்பிட்டார். திருவேற்காடு சுந்தர சோழபுரம் சாலையில் எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த வீரவிஜயன் என்பவர் திருவள்ளூரிலிருந்து திருவேற்காட்டிற்கு டிப்பர் லாரியில் எம்சாண்ட் ஏற்றிக் கொண்டு சென்றுள்ளார். அப்போது சுந்தர சோழபுரம் ஏரியில் சாலையில் செல்லும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி 10 அடி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் விபத்தை கண்டவாறு அவ்வழியே வந்த காரும் பள்ளத்தில் சிக்கியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பருத்திப்பட்டு, கோலடி சாலை, சுந்தர சோழபுரம் ஏரிக்கரை சாலை உள்ளிட்ட சாலைகள் சேதமடைந்திருப்பதால் விபத்து நேரிடுவதாக கூறும் மக்கள் சாலையை சீரமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் நெமிலி சாலையில் விஜயபுரம் என்ற பகுதியில் இருந்த கல்லாறு தரைப்பாலம் மழைக்காலங்களில் போக்குவரத்துக்கு தடைபடுவது குறித்தும் அதனால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்தும் சன் நியூஸில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதி மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நெமிலி சாலையில் உள்ள தரைப்பாலம், பணப்பாக்கம் சிறுவளையம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம், அன்வர்த்திகான் பேட்டையில் உள்ள தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக 54 கோடி ரூபாயில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர்கள் ஏவா வேலு, காந்தி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி தந்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நன்றியை தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கீழணை மற்றும் வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார்.
இந்த உபரியாக மேட்டூர் நிரம்பி 6 முறை வெளியேறுகின்ற நீரை ஆங்காங்கே நீர் தேவையை கருத்தில் கொண்டும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்டுவதற்கு அரசு பரிசீலிக்க வேண்டுமாய் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், குமராட்சி வட்டங்களைச் சேர்ந்த 48,000 ஏக்கர் நேரடியாகவும் அதனை சுற்றியுள்ள 1,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூரில் 2 நாணயங்களை விழுங்கிய 7 வயது குழந்தைக்கு அரசு மருத்துவர்கள் துரிதமாக சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றியுள்ளனர். திருப்பத்தூர் கோட்டை தெருவைச் சேர்ந்தவர் தில்ஷாத். இவரது மகள் நிஸ்பா விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ₹1 மற்றும் ₹2 நாணயங்களை விழுங்கிவிட்டார். அதை கண்டு பதறிப்போன பெற்றோர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது குழந்தையின் உணவு குழாயில் நாணயங்கள் சிக்கி இருப்பது தெரிய வந்தது. குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி 2 நாணயங்களையும் மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். குழந்தைங்க ஒரு காயின் தான் ஒழுங்கி வருவாங்க. நம்ம எக்ஸ்ரேல பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வாய் திறந்து பார்க்கும்போது நம்ம டியூப் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணும்போது பார்த்தா 2 காயின் முழுங்கி இருந்தது. ஒரு ₹2 காயினும் ஒரு ₹1 காயினும் ரெண்டையுமே உடனடியாக எடுத்து அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுறதோடு இல்லாமல் பெற்றோருக்கும் ஒரு மனநிறைவை கொடுத்தோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஊழியர் மீது தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இருளாண்டி தாக்கல் செய்த மனுவில் வேலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியது, திருச்சி துறையூரில் அதிமுகவினரால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டது ஆகிய சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடுமாறும் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றனர். மனுதாரரின் கோரிக்கை தீவிரமானது என கூறிய நீதிபதிகள் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கேரளாவில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தனியார் மருத்துவமனைகளிடம் கமிஷன் பெறுவதாக புகார்கள் வந்துள்ளன என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளில் இருந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு திருப்பிவிடப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் போதிய சிகிச்சை வசதிகள் இல்லை என கூறும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களை தவறாக வழிநடத்துவதாக பினராயி விஜயன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சுகாதாரத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பினராயி விஜயன் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட வாரியாக தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அழைத்து கூட்டம் நடத்தவும் அரசு அதிகாரிகளுக்கு பினராயி விஜயன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை சேர்க்கும் யுஜிசியின் வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடத்திட்டங்களில் யுஜிசியின் வரைவு அறிக்கை மனு தர்மத்தை முன்னிலைப்படுத்தி மதச்சார்பின்மைக்கு எதிராக உள்ளது என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. இதனை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் யுஜிசி வரைவு அறிக்கையின் நகலை எரிக்க முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அனைத்து கேள்விகளுக்கும் 5ஆம் தேதி பதில் அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அவிநாசி அருகே திருமண விழாவுக்கு வந்த அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு பதிலளித்தார். மேலும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று மட்டும் அவர் பதிலளித்துவிட்டு புறப்பட்டார். நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஓபிஎஸ் சாரை பாத்தீங்களா? இல்ல நீங்க கட்சி மாறதாவும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் 5ஆம் தேதி பேச சொல்லுங்க. அண்ணா 5ஆம் தேதியும் சொல்றேன்னு சொன்னீங்களே, ஒரு ஹிண்ட் கொடுங்க. ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருவது இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே தவிர புதிய வகை வைரஸ் தொற்று இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களின் மாதிரிகளை பரிசோதித்த போது அவர்களில் 50% பேருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே இருப்பது உறுதியானது. புதிய வகை வைரஸ் தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் தாமதமின்றி அரசு மருத்துவமனைகளை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அளவு இரத்த பரிசோதனை உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதாகவும் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு கட்டுப்படுத்தும் அளவிலே இருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டிவனம் நகராட்சியில் பணியாற்றும் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்த சம்பவத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் 3 உள்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பனிடம் கோப்புகளை எடுத்து வருமாறு நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ஒருமையில் கூறியதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ரம்யா நகரமன்ற தலைவியின் கணவரும் 8வது வார்டு உறுப்பினர் ரவிச்சந்திரனிடம் கூறியுள்ளார். இதையடுத்து முனியப்பனை நகராட்சி ஆணையர் அலுவலகம் அழைத்து ரம்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார் ரவிச்சந்திரன். இது தொடர்பாக முனியப்பன் அளித்த புகாரின் பேரில் நகரமன்ற உறுப்பினர்களான ரம்யா, ராமச்சந்திரன், உடந்தையாக இருந்த பிர்லா செல்வம், ரம்யாவின் கணவர் மரூர் ராஜா, காமராஜா ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போட்டி அறையில் நடத்தப்பட்ட ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் இருந்து திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மணம்பூண்டியில் உள்ள முகையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள 23 கவுன்சிலர்களில் 17 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இதில் செய்தியாளர்களை வெளியேற்றிவிட்டு போட்டி அறைக்குள் கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் பணிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேர், திமுக கவுன்சிலர்கள் 3 பேர் என மொத்தம் 6 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அரசு அதிகாரிகள் முறையாக கணக்கு காண்பிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் தலா 3 பேர் வெளியேறியதால் முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று உள்ளதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்றும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கீழணை மற்றும் வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த உபரியாக மேட்டூர் நிரம்பி 6 முறை வெளியேறுகின்ற நீரை ஆங்காங்கே நீர் தேவையை கருத்தில் கொண்டும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்டுவதற்கு அரசு பரிசீலிக்க வேண்டுமாய் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், குமராட்சி வட்டங்களைச் சேர்ந்த 48,000 ஏக்கர் நேரடியாகவும் அதனை சுற்றியுள்ள 1 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் பாஜக முன்னாள் அமைச்சர் மீது பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே நில மோசடி புகாரை கூறியிருப்பது அம்மாநிலத்தில் புயலை கிளப்பியுள்ளது. பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான ராமன் போரா நில மோசடியில் ஈடுபட்டார் என்று புகார் கூறியிருப்பவர் அதே கட்சியைச் சேர்ந்த முன்னாள் MLA பூனம் மக்வானா. பூனமும் மேலும் சிலரும் ராமன் போராவுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளனர். விவசாயி அல்லாத ராமன் போரா தான் விவசாயி என்று கூறி மோசடியாக சான்றிதழை பெற்று காந்திநகர் மற்றும் இடாரில் நிலத்தை வாங்கினார் என்பது புகார். இந்த நிலத்தை தனது நெருங்கிய உதவியாளர் தினேஷ் பாட்டீலுக்கு விற்பதற்கு முன் தனது மனைவி மற்றும் மகன்கள் பெயரில் நிலத்தை விற்றுள்ளார். பின்னர் தினேஷ் பாட்டீலுக்கு 3 கோடியே 7 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர். தினேஷ் பாட்டீல் அதனை விவசாயம் அல்லாத நிலமாக மாற்றி மீண்டும் ராமன் போராவின் மகன்கள் பூஷன் மற்றும் சுகாவுக்கு விற்றுள்ளார். அவர்கள் விர்பூர் மற்றும் ஜதரில் உள்ள தனி நபர்களுக்கு விற்றுள்ளனர். ராமன் போரா விவசாயி அல்ல என்று கூறி காந்திநகர் ஆட்சியருக்கு மற்றொருவரும் புகார் கூறியுள்ளார். இந்த நிலப்பதிவை ரத்து செய்ய வேண்டும், வரி ஏய்ப்பு குறித்து வருமான வரித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மோசடி குறித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபற்றி விசாரித்து விரிவான அறிக்கை அளிக்க இடார் துணை ஆட்சியருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருவது இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே தவிர புதிய வகை வைரஸ் தொற்று இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களின் மாதிரிகளை பரிசோதித்த போது அவர்களில் 50% பேருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே இருப்பது உறுதியானது. புதிய வகை வைரஸ் தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் தாமதமின்றி அரசு மருத்துவமனைகளை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அளவு ரத்த பரிசோதனை உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதாகவும் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு கட்டுப்படுத்தும் அளவிலே இருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மல்லிகைப்பூ விவசாயிகளுடன் கலந்துரையாடி பிரச்சினைகளை கேட்டறிந்தார். திருமங்கலத்தில் மல்லிகைப்பூ கூடைகளுடன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த விவசாயிகள் சாகுபடி விற்பனையில் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகளை விவரித்தனர். ஒரு வருஷம் 8 வருஷம் வரைக்கும் இது பலன் கொடுக்கும். இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் மதுரை என்றாலே மல்லிதானே என்று தலைப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்துள்ளார். மல்லிகை விவசாயத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் மல்லிகை சாகுபடிக்கு சாதகமான சூழலை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரியுள்ளார். அனைத்து கேள்விகளுக்கும் 5ஆம் தேதி பதில் அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அவிநாசி அருகே திருமண விழாவுக்கு வந்த அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு பதிலளித்தார். மேலும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று மட்டும் அவர் பதிலளித்துவிட்டு புறப்பட்டார். நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஓபிஎஸ் சார பாத்தீங்களா? இல்ல நீங்க கட்சி மாறதாவும் சொல்லிருக்காங்க. எல்லாம் 5ஆம் தேதி பேசுங்க. அண்ணா 5ஆம் தேதிமோ சொல்றேன்னு சொன்னீங்களே, ஒரு ஹிண்ட்ஸ் கொடுங்க. ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசின் இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்பட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமத்தியது. அதற்கு பதிலளிப்பதற்கான அவகாசம் கடந்த 31ஆம் தேதி முடிந்த நிலையில் மேலும் 2 நாட்கள் அளிக்கப்பட்ட அவகாசத்திலும் அன்புமணி பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது. 2வது நோட்டீஸிற்கும் அன்புமணி பதிலளிக்காவிட்டால் நடவடிக்கை எப்படி இருக்கும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் வழக்கம் போல பாடல் மூலம் பதிலளித்தார். இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏங்கண்ணு எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? எதுக்கு கொடுக்குறோம்? இதனிடையே சேலம் சென்றிருந்த அன்புமணியிடம் ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாளை பதிலளிப்பதாக கூறி விலகிச் சென்றார்.